ஓகே சார். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு முன்னாடி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளோட இந்த கொஸ்டின்ஸ். இது எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஆல்ரெடி பாயிண்ட் ஏவோட ஐடியா உங்களுக்கு தெரியும். பாயிண்ட் ஏன்னா எப்படி போடுவீங்க? சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ன்னு போடுவீங்க. கரெக்ட்டுங்களா? சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. ஆமா. அப்ப என்ன கிடைக்கும்? சம்மேஷன் pi ஈக்குவல் டு 1. இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. அப்ப என்ன கிடைக்கும்டாங்கன்னு சொல்லுங்க. a plus 3a A plus 3A plus 5a சொல்லுமா? 5A 7A plus 9A plus 11A plus 13A is equal to 1. சூப்பர். 13a plus ஈக்குவல் டு 1. கரெக்ட்டுங்களா? அப்ப இதுல இருந்து என்ன கிடைக்கும்டாங்கன்னு ஏவோட வேல்யூ கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஆட் பண்ணி பாருங்க. எவ்வளவு வரும்னு சொல்லுங்க ஆட் பண்ணா. ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்குதுன்னா 4a 9a 16a 49A is equal to 11A is equal to 1 by 40. ஓகேம்மா. 49a ஈக்குவல் டு 1. அப்ப a ஈக்குவல் டு 1 பை 49. இஸ் கரெக்ட்? ஓகே. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த correct. டேபிள திரும்ப நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம எழுதுறது முக்கியம் கிடையாது. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்ச பின்னாடி திரும்ப நீங்க நியூவா இந்த டேபிள ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டீங்கன்னா ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு டைம் நம்ம ரெஃபர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இந்த டேபிள் நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கீங்க. அப்ப என்ன ஆகும்? ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் எழுத போறோம். அப்ப ப்ராபபிலிட்டி வேல்யூ எழுதுனா என்னது? ஏவோட வேல்யூ 1 பை 49 தெரிஞ்சிச்சு. அப்ப இது 1 பை 49. இது வந்து 3 பை 49. இது வந்து 5 பை 49. இது வந்து 7 பை 49. 9 by 49, 11 by 49 and 13 by 49. Is correct? First question முடிச்சாச்சு. சரிங்களா? இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பார்த்தலாமா? CDFன்னு கேக்குறாங்க. CDFன்னு என்னடாங்கன்னு? CDFன்னு என்ன? Any idea? Continuous distribution frequency. Cumulative distribution function. Cumulative. ஆமா. கண்டினியூஸ் CRV தான் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இது வந்து cumulative distribution function. லாஸ்ட் கிளாஸ் கூட சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? Yes. ஓகே. குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஒரு ஷார்ட்கட் சொன்னா அதே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோ. உங்க சார் வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஈஸியான ஐடியா. ஓகே. அவர் டக்குன்னு டேபிளே போட்டாங்க. நாம பார்த்தோம்னா என்ன பண்ண போறோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன ஐடியா தான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிக்கிறேன். இங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறோம். ப்ராபபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 தான் கொடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? அந்த ரேண்டம் வேரியபிளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 தான் கொடுத்துக்கிறோம். அப்போ நம்ம அதை தான் எழுத போறோம். எப்படி எழுத போறோம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எக்ஸ் லெஸ் தேன் 0ன்னு ஸ்டார்டிங் எழுதிட்டு இங்க 0ன்னு எழுதிக்கணும். அதே மாதிரி கடைசி வேல்யூ என்ன? கடைசி வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு எழுதிட்டு 1ன்னு போட்டுக்கணும். இதை மறந்துடாதீங்க. சரிங்களா? எக்ஸ் கடைசி வேல்யூ எவ்வளவு தூரம் போகும் தெரியல. இவ்வளவு தூரத்தில் எழுதுறேன். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. சரி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அதனோட வேல்யூ 1. இது மறக்காம எழுதிருங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற வேல்யூ மட்டும் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ணி எழுத சொல்றேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ என்ன இருக்குது? ஏவோட வேல்யூ என்ன? 1 by 49. அப்ப இங்க எழுதும்போது எப்படி எழுதுவேன்னு கத்து கொடுத்துக்கிறேன். 0 less than or equal to x less than 1 அப்படிங்கிறது வந்து a ஓட வேல்யூ 1 by 49. நான் இருக்குதாம்மா 1 by 49. அடுத்த ஒருக்கு என்ன எழுதணும்? ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி எழுதிக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். அது மீனிங் எப்படி இங்க எழுதுவேன்னு கத்து கொடுத்துக்கிறேன். 1 less than or equal to x less than 2 அப்படிங்கும்போது இந்த ரெண்டு வேல்யூ 1 plus 3 வந்து 4. அப்போ 4 by 49. கரெக்டாடா கண்ணு? புரியுதாம்மா? சார் எனக்கு ஓகே சார். ஓகே டேகன். அடுத்து என்னது? இது சார் ரெண்டு ஸ்கிரீன் தெரியல சார். அப்ப தெரியுது சார். தெரியுதுங்களா? கொஞ்சம் நெட்வொர்க் செக் பண்ணிக்கிட்டா கண்ணு. சரி. இப்போ வந்து இது மூணையும் ஆட் பண்ணி போடுங்க. இது மூணையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 8 9. அப்ப 8 9 எவ்வளவு வரும்ல கண்ணு? 2 ஸ்கிரீன் தெரியுதா பாத்துக்கோ. less than or equal to x less than 1. கரெக்டாமா? அப்ப அவள எவ்வளவு வரும்? ஆல்ரெடி 4 போட்டோமா? ஓகே. ஆல்ரெடி எவ்வளவு போட்டுக்கிறோம்? 3 plus 1 4 போட்டா இங்க வந்து 9 ஆயிரும். கரெக்டாமா?
அப்ப 9/49. அடுத்தது இங்க 3 வரும். நான் 1 போட்டேன் 3. அடுத்தது 3 less than or equal to x less than 4. எவ்வளவு கிடைக்கும்? அப்படியே ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இது 4 ஆட் பண்ணணும். 4 ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 12 12 14 16 ஆயிருதா? சாரி, தப்பா சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 12 15 16. ஓகே 16 கரெக்டா தான் சொல்லிக்கிறேன். அப்ப என்ன கிடைக்கும்? 16/49. கரெக்டாமா? ஐடியா புரியுதா? ஓகேம்மா. அதே மாதிரி அடுத்தடுத்த ஒர்க்கு சொல்றாங்கன்னு இது 9 வந்தது. 9னா 25 ஆகும். அப்படியே ஒவ்வொன்றும் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா போதும். அப்போ 25/49. இது வந்து 4 less than or equal to x less than 5. ஸோ அடுத்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 36. 25 + 6 11 வந்து 36. 36/49. 36/49. இது வந்து 5 less than or equal to x less than 6. அந்த கடைசி வேல்யூ மட்டும் எப்படி எழுதணும்? x கடைசி இந்த டெட் வந்து 6 வந்துச்சுன்னா இதுதான் கடைசி வேல்யூ. அப்ப கடைசி வேல்யூ வரும்போது மட்டும் இது வந்து என்ன எழுதணும்? x greater than or equal to 6 ன்னு எழுதிடணும். என்ன எழுதணும்? x greater than or equal to 6 ன்னு எழுதிட்டு இங்க வேல்யூ வந்து 1 ன்னு என்ட்ரி பண்ணணும். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியாமா? ஓகே டேகன். இதான் செகண்ட் क्वेश्चन. இதான் CDF னு கேட்டாங்கன்னா இந்த f of x வேல்யூ எழுதிட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இது நம்மளுடைய CDF ஓட கான்செப்ட். சரியாமா? ஓகே சார். ஓகே, இப்போ மூணாவது क्वेश्चन பார்த்தலாமா? சோ மூணாவது क्वेश्चन என்ன நடக்குது? क्वेश्चन கேட்டுக்கறாங்கன்னா எவாலுவேட். ஓகே, மூணாவது क्वेश्चन மொத்தம் 3 பார்ட் கேட்டிருக்காங்க. 3 பார்ட் உங்களுக்கு ஈஸியானது தான். இதுதான் மூணாவது क्वेश्चन ஓட ஐடியா. சரிங்களா? இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது? சார் இதே தான் சார் நேற்றும் போட்டோம். என்னம்மா? இதே மாதிரி क्वेश्चन தான் சார் நேற்றும் போட்டோம். ஆமா, ஏன்னா இந்த டேபிள் வேற இல்ல, அதுக்காக சொன்னாங்க. இப்ப CDF வந்து நம்ம வேற क्वेश्चन வேற மாதிரி பார்த்தோம். சரிங்களா? அப்ப இதை எப்படி பார்க்கறதுக்கோசரம் இதை சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி எது இல்ல. சரிங்களா? ஓகே சார். சரி, இது எப்படி போடுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஃபுல்லா ஆட் பண்ணி போடுறேன் சார். 4க்கு இந்த டேபிள் சொல்லுங்க. more than 4 using f of x னு போட்டுருக்காங்க சார். அது எப்படி? எதுமா? இன்னொரு சொல்லு. using f of x இத கண்டுபிடிக்கணும் போட்டுருக்காங்க சார். அது எப்படி போடுறா? ஏடா fourth क्वेश्चन தான் நமக்கு f of x னு போட்டுக்கறோம். third क्वेश्चन போடல. சரிங்களா? ஓகே சார். தேர்ட் क्वेश्चन போடல. அத நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுக்கிறேன். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனை இருக்காது. சரிங்களா? சரி, பார்க்கலாமா? p of x greater than or equal to 4 நீ சொன்னது கரெக்ட் தான். 9/49 plus 11/49 plus 13/49. இதுதான் ஆன்சர். அப்ப இது என்ன கிடைக்கும்? 3 ஆட் பண்ணா greater than or equal to 4 ல இருந்து எடுத்துக்கணும். அப்ப 20 33 33 divided by 49. கரெக்ட்டாமா? ஆமா சார். ஸ்கிரீன் தெரியலன்னா கேட்டுக்கிடக்கணும், நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? x less than 5. x less than 5 என்னது? இது வரைக்கும் ஆட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? p of x less than 5 அடுத்த கேஸ். அப்ப என்ன கிடைக்கும்? 1/49 4/49 9/49 16/49 25/49. அப்ப இதனோட ஆன்சர் வந்தது 29 25. ஆமா, 25/49. கரெக்டாமா? 25/49. 25/49. கடைசிக்கு என்னடா வருங்க? இதனோட ஆன்சர் என்ன வரும்? 3 less than or equal to 6. 3 less than or equal to x less than or equal to 6. இதனோட ஆன்சர் என்னடா வரும்? 9 plus 11/49. 10 20/49. இந்த 7 ஆட் பண்ணிட்டியாக்கன்னு? இந்த 7 ல இருந்து வரும்ல? 7 இருக்குதுல்ல? 3 less than வரும்போது 7 வரும்ல? எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் சொன்னீங்களா? 7 9 11 13 20 16 40/49. 16 26 39 49. ஒரு செக் பண்ணு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 16. இது ஆட் பண்ணா 27.
ஓ! 40யா? 40 பை கரெக்ட்டுங்களா? ஆமா 40 சார். பை 49 ஆமா? ஆமா சார். ஓகேடா. கரெக்ட், கரெக்ட். சரி, உங்களோட கடைசி கொஸ்டின் நீங்க கேட்டது வந்திருக்குது. இத எப்படி போடுறதுன்னு நான் கத்து குடுத்துர்றேன். சரிங்களா? சரி, யூசிங் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, அதனோட ஐடியா நான் சொல்லிடுறேன். பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அதனோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே. சப்போஸ் பி ஆஃப் எக்ஸ்ன்னு ஒண்ணு கேட்குறான்னா, யூசிங் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறான்னா, இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இதனோட வேல்யூ என்னன்னு நம்ம பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு குடுத்திருக்க மாட்டேன். மேபி இந்த ஃபார்முலா இப்ப நீங்க எழுதிக்கிங்க. சரிங்களா? பி ஆஃப் எக்ஸ் சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு குடுக்குறான்னா, ஓகே அப்ப சார். இங்க என்ன வரும்? ஏ ஓட வேல்யூ, இங்க ஏ ஓட ஏ மைனஸ் 1 ஓட வேல்யூ. என்ன வேல்யூ எனக்கு தெரியாது. அந்த வேல்யூ நான் செக் பண்ணிட்டு தான் பார்க்கணும். இதான் ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலாக்கு உண்டான கொஸ்டின் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரியாம்மா? அப்ப என்னாச்சு? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்ப என்னாச்சு? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 னா கேபிட்டல் எஃப் ஆஃப் 5 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 4. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்ப எஃப் ஆஃப் 5 எஃப் ஆஃப் 4 ஓட வேல்யூ எங்க போய் செக் ஓகே பண்ணுவீங்க? சார். இங்க ஆல்ரெடி போட்டிருக்கீங்கல்ல. இங்க போட்டிருக்கிறத வந்து அப்ளை பண்ணுவீங்க. இங்க எது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிறோமோ அதான். இங்க பாருங்க இதுதானே பையோட வேல்யூ. இங்க ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 போட்டுக்கிறோம்ல. அப்ப இந்த வேல்யூவோ எது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 ஆமா சார். போட்டுக்கிறீங்க இந்த வேல்யூ. இங்க ஈக்குவல் டு எது போட்டுக்கிறீங்களோ அதை தான் எடுக்கணும் தவிர நீ இங்க இருக்கிறத போய் எடுக்கணும். இங்க பாருங்க சார் இங்க 4 இருக்குது நான் இதை எடுக்கணும் இதை எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இல்ல. அப்ப எக்ஸாக்ட்டா 4க்கு எது ஈக்குவல் ஆகுதோ அது ரெண்டையும் தான் எடுப்பீங்க. சரியாம்மா? ஓகே சார். போட்டுட்டீங்க என்ன கிடைக்கும்? That is equal to 36/49 minus 25/49. அப்படி இருந்தாலும் நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணீங்க இந்த ஃபார்முலா மறந்துருச்சு யூசிங்னால இந்த ஃபார்முலா மட்டும் எழுதி உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க ஆல்ரெடி நார்மலா போட தெரியும். அந்த நார்மலா கூட நீங்க போய் செக் பண்ணிட்டு கூட போடலாம். 11/20. அவ்வளவுதான் கண்ணு. சரி, எனி டவுட்மா? மேபி இந்த 10 மார்க்ல கேட்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து எழுதுனவங்களுக்கு கேட்டுக்கிறாங்க இந்த கொஸ்டின். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஓகே சார். பண்ணிடலாமா? ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். எந்த டவுட் இல்ல. சரி, இப்ப கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே சார். ஓகே. நான் லாஸ்ட் கிளாஸ் நடத்தும்போது மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா கொடுத்திருந்தேனா? இ ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி ஆமா கண்டுபிடிக்கிறது, சார். என்ன ஃபார்முலா சொல்ல முடியுமாமா? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். இது 4க்கு ஃபார்முலா சொல்றாங்கன்னு. இது எதுக்கு? டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு. நீங்க அதை சொல்லிட்டீங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இதுக்கு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க? பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்க. கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். E of x is equal to சம்மேஷன் x into probability of x. summation of x into p of x. ஓகேம்மா. அப்ப இதனோட ஃபார்முலா என்ன கொடுத்திருந்தேன்? வேரியன்ஸ் ஆஃப் x e of x squared minus e of x the whole square. Is correct? And standard deviation of x வந்து என்ன கிடைக்கும்னா root of variance of x. சரியாம்மா? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? சரி, இது வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வச்சு நம்ம பார்த்தோம். இதே ஐடியா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வச்சு நம்ம பார்க்க போறோம். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் என்ன நடக்கும் அப்படின்னா இன்டர்வல் டைப்ன்ட்டு. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இஸ் கன்வெர்ட் டு தி இன்டர்வல் டைப். மேக்ஸிமம் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நோட் பண்ணுவாங்க. அப்ப இதனோட ஐடியா என்னன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். சரியாமா? அப்ப இதனோட கண்டிஷன் என்னன்னா ஆல்ரெடி சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இங்க பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்னன்னு தெரியுனாங்கன்னா உங்களுக்கு 1ன்னு தெரியும். கரெக்டாடா கண்ணு? ஆமா சார். ஓகே, அதே ஐடியா தான் இதுக்கும். இங்க என்னன்னா இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது இன்டர்வல் ஐடியா. மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இதுதான் நம்மளுடைய மெயின் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? சார், ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இங்க சிடிஎஃப் கண்டுபிடிக்கணும். இங்க சிடிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நோட் பண்ண போறோம். கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இங்க மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து வருதுல. அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ்ன்னு நோட் பண்ணுவாங்க. நம்பர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா?
அப்புறமே இங்க மேல வந்து என்ன நோட் பண்ணுவாங்க, வேரியபிள் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் நோட் பண்ணுவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, பாசிட்டிவ்க்கு வந்துரும். இங்க எக்ஸ் வந்து ஓகே. பாசிட்டிவ்க்கு வந்துரும். அப்ப 0ல இருந்து என்ன வேல்யூ வருது? 0 டூ எக்ஸ். அது என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்து செக் பண்ணி டேபிள்ல பார்த்து செக் பண்ணிட்டு போட்டுட்டு இருப்பாங்க. சரியாம்மா? அப்ப கடைசி வேல்யூ என்ன வரும்னா, கடைசி வேரியபிள் என்ன இருக்குதோ, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அதோட எங்க இந்த எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து 1ன்னு வரும். சரிங்களா? இது வந்து நம்ம ப்ராப்ளம் போடும்போது இன்னும் எக்ஸாக்ட்டா பார்ப்போம். ஓகே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்பயுமே என்னது ஸ்டார்டிங் வேல்யூ 0. நல்லா பாத்துங்க. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 ஆகும், லாஸ்ட் வேல்யூ 1 தான் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதை பாத்துங்க. பிட்வீன் வேல்யூ என்ன பண்ண போறோம்? ஓகே. ஆட் பண்ணி எழுதுவோம். இங்க கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னால நல்லா பாத்துங்க. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னால இங்க நம்மளுக்கு வேரியபிள்ல வரும். சரிங்களா? இதே டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வந்தா கான்ஸ்டன்டா வந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மேல அப்பர் லிமிட் பாத்தீங்கன்னா வேரியபிள்ல வரும். அதை மட்டும் செக் பண்ணி போட்டுங்க. அப்ப இங்க வரதெல்லாம் ஃபங்க்ஷனா தான் வரும் தவிர ஒரு கான்ஸ்டன்ட் டைமா வராது. இங்க வரதெல்லாம் எல்லாமே ஃபங்க்ஷனா தான் வரும். அது ஒரு சில ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் கிளியரா சொல்லிக் கொடுத்துறேன். சரிங்களாம்மா? சரி. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓகே. மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் வேல்யூ 1ன்னு பார்த்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இப்ப பார்க்குறது இ ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். இது எல்லாமே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஸ்கிரீன் தெரியுதாடா? சரி. ஓகே. இது எல்லாமே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு என்ன வரும்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் ஃபார்முலா. சரியாம்மா? எக்ஸ் இன்ட்டு அங்க வந்து சம்மேஷன் எக்ஸ் ஓகே. வரும். இங்க வந்து இன்டெக்ரல் வரும். நல்லா பாத்துங்க. சம்மேஷன் பதிலா இங்க இன்டெக்ரல் வரும். கொஞ்சம் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சம்மேஷன் பதிலா என்ன வருது? இன்டெக்ரல் வருது. சரியாம்மா? ஓகே. அதே மாதிரி இங்க ஐடியா இருக்கு என்ன வேணும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு இதுக்கு வரும். சரிங்களா? மீதி ரெண்டுக்கு அதே ஃபார்முலா. இதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இதுக்கு வரும். இதுக்கு வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு. ஸோ இதுதான் ஃபார்முலா பேசிக்கா. சரிங்களா? எனக்கு ஓகே. டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி, ஓகே. ஸோ அப்படின்னா நம்ம அடுத்த ஒர்க் என்னன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு ஒரு ஃபார்முலா நீங்க ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க. ஏ கிவன் பின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல. அதோட ஃபார்முலா என்ன தெரியுங்களா? ஏ கிவன் பி ஓட ஃபார்முலா P of A. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. இதுதான் ஃபார்முலா. சரி, ப்ராபபிலிட்டி கீழே டினாமினேட்டர் பி தான் இருக்குது. அப்போ ஏ கிவன் பி வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா வந்து இங்க கீழே என்ன வருது அதான் வரும். அதே ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ வந்து என்ன வரும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா வரும். சரிங்களா? இது எதுக்கு யூஸ் பண்ண வேணும்னா இப்போ அடுத்த ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை சால்வ் பண்ணுறது நான் யூஸ் பண்ண வேணும். இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா இன்டெக்ரல் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிய வேணும். இன்டெக்ரல் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிய வேணும். அதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிடா கண்ணு? இப்போ ஒவ்வொன்றுக்கும் இன்டெக்ரல் ஃபார்முலா தெரியணும். அப்படின்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரியாம்மா? ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஸ்டார்ட் பண்ணிட்டாமா? அடுத்த பாட்டு ஐமா என்னாச்சு? கொஞ்சம் நெட்வொர்க் இருக்கிற இடத்துல உட்காடுறாங்கன்னு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்துக்கோ. என் சைடு வைஃபை பக்கத்துலேயே தான் இருக்கிறேன் நான். நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கமா நெட்வொர்க் மட்டும்.